ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதை கவிதையோட பார்க்க போகிறோம். அது என்ன கதை கவிதைன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே போகிறாங்களே இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். அதாவது வீட்டுக்கு பிடிக்கல, ஆனால் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு இடமும் அவங்களுக்கு ஒழுங்காக செட் ஆகலை. ஏன் செட் ஆகலைன்னா, அவங்களோட சொந்தங்கள் அப்புறம் அவங்க குடும்பம் எல்லாமே இவங்கள வந்து ரொம்ப பாடுபடுத்தினாங்க. அதாவது வாழக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. அதனால அவங்க ஒவ்வொரு இடமா இடம்பெயர்ந்தாங்க. கடைசியாக இந்த ஊருக்கு வந்தாங்க. இந்த ஊரில் வந்து அவங்க தொந்தரவு இல்லாமல் அவங்களுக்கும் இந்த ஊர் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. அவங்களும் இந்த ஊருக்குள்ளே ஒரு வேலையை பார்த்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலையை பார்த்தாரு. மனைவி வீட்டில் உட்காந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு அவங்களும் நிம்மதியாக இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கும் அந்த ஊரில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் செட் ஆயிருச்சு. அந்த குழந்தைங்களும் சந்தோஷமாக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த ஊரில் உள்ள பொம்பளைங்களோட நல்ல பழக்கமாயிருச்சு. எல்லாரும் நல்லா பழகுனாங்க. இவங்களும் நல்ல ஒரு கனிவா பார்த்துக்கிட்டாங்க. இவங்களும் அவங்கள்ட்ட கனிவா நடந்துக்கிட்டாங்க. அப்படி இவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு நெருக்கடி வந்துச்சு. அது என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அவருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அவங்களால தாங்க முடியல. ஏன்னா இவங்களுக்குன்னு யாரும் இல்ல. அவங்களுக்கு இவர் தான், இவருக்கு அவங்க தான். அப்படி இருக்க சூழ்நிலையில இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோனே அந்த பொண்ணால தாங்க முடியல. பிள்ளைங்களும் ரொம்ப வருத்தப்பட்டது. என்ன செய்யணும்னு பிள்ளைங்களுக்கு தோணலை. ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே, அதுங்க என்ன செய்யும்? அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டது. இவங்களால என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தெரியாம, திக்கு தெரியாம நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஊர்க்காரங்க இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து அவங்களும் மனசு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க இவங்கள ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இவரை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டாங்க. அவர் வந்து அபாய கட்டத்தை தாண்டிட்டாலும் அவர் 1 வருஷத்துக்கு எந்திச்சு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவங்களால தாங்க முடியல. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, குடும்பத்தை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், அவங்கள எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் வேற வழி இல்லையே, நம்மளையும் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம ஹஸ்பண்டையும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்னதான் கஷ்டப்பட்டாலும் பொண்ணுங்கிறது இல்லையா, யாராட்டும் உதவி செஞ்சிட மாட்டாங்களான்னு யோசிச்சாங்க. அவங்க ஃபேமிலியில் அண்ணன் தம்பி அக்கான்னு எல்லாருமே இருந்தாலும் இவங்க வந்து தனியாக விட்டுட்டாங்க. அதனால அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போய் அப்பப்போ யோசிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ சோகம் இருந்தால் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க. அப்படி என்ன எழுதியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். எனக்கு தாங்க முடியாத கஷ்டம். அம்மாவிடம் சொன்னேன். அம்மா சொன்னது எல்லாம் சரியாகிவிடும். அப்பாவிடம் சொன்னேன். அப்பா சொன்னது நான் பார்த்து கொள்கிறேன். அண்ணனிடம் சொன்னேன். அண்ணன் சொன்னது நான் இருக்கிறேன். அக்காவிடம் சொன்னேன். அக்கா சொன்னது எதுக்கும் கவலைப்படாதே. சொந்தங்களிடம் சொன்னேன். சொந்தங்கள் சொன்னது நாங்கள் எல்லாம் விட்டுவிடுவோமா? ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்கள் யாரும் எனக்கு இப்படி சொல்வதில்லை. என்னை ஒரு பொருட்டாக கூட மதித்ததில்லை. இருந்தாலும் இவர்கள் இப்படி சொல்வதைப் போல் எண்ணி ஆறுதல் அடைந்து கொள்வேன். இப்படி எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அந்த பொண்ணு அவங்க ஆறுதல் சொல்லட்டாலும் சொல்கிற மாதிரி தனக்குத்தானே நினச்சி தன்னையும் ஆறுதல் படுத்திக்கிட்டு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்ட அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அவரும் குணமானுச்சு. இவங்களும் நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்களை விட இவங்க நல்ல நிலைமைக்கு வந்து அவங்களோட ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு கதையோ கவிதையோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.